ஸோ ஹாய் மக்கா, இன்றைக்கி நம்ம வீடியோட அப்டேட் எதை பற்றினா இந்த பபிள்ஸை பற்றி தாங்க. ஸோ இந்த பபிள்ஸ் வந்து என்னென்னா, இது வந்து சாஃப்ரானு குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு நம்ம கிளைமேட்லாம் வர்றது கஷ்டம்னாங்க. ஸோ இந்த கிளைமேட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே குட்டி குட்டி பபிள்ஸ் தாங்க. இது வந்து என்னென்னா டியூபர்குலோஸ் இல்லைன்னா சாமங்கி பூ, நம்ம சாமங்கி பூ தாங்க. ஸோ மாடியில் வச்சு வளர்த்துருந்தேன், அதோட வீடியோவும் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சுங்க. நான் ஆனால் ஒழுங்காக பராமரிக்கலை, அதனால கொஞ்சம் எறும்பெல்லாம் ஏறி ஏறி அந்த பூவெல்லாம் கடிச்சு அந்த ஒயிட் பூச்சி நிறையா வந்துடுச்சு. சரி, இதை பார்க்கும்போது கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. ஏன்னா இது சீசன் டைம்னால சின்ன சின்ன பபிள்ஸ் எல்லாமே சேல் வந்துருந்துச்சு. நான் இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு எதிர்பார்க்கல, ஓரளவுக்கு பெருசாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். சரின்னு வாங்கிட்டேன். இது வந்து நான் வரும்போது இந்த ரோட்டில் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெரிய பெரிய ஸ்டிக்ஸாக இருந்துச்சுங்க. அதனால் இந்த மாதிரி இருந்தால் தாங்க நம்மளுக்கு வந்து வேர் ஈஸியாக பிடிக்கும். ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி இந்த இது எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சின்ன பாட்டாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுருக்கேன். சாரி, கட்டிங்க்கு போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ இதை சுற்றி தான் விதைக்கலான் இருக்கேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம என் கொய்யா மரம் தாங்க. கொய்யா மரம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குங்க, ஒன்று கூட பறிக்கவே முடியாது. பயபுலையும் அணில் தான் சாப்பிடுங்க. அணிலக்காகவும் கொஞ்சம் மனசு வச்சு ஏதோ ஒன்று 2-3 விட்டு வச்சுருப்பாங்க. அதை வேணால் நாங்கள் சாப்பிடுவோங்க. மீறி எங்களுக்கெல்லாம் பங்கே கிடையாது. பங்கு கேட்டோம்னா கோவம் வரும் அவங்களுக்கு. நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே குறித்து மேலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்குங்க. வெயிட்டாக விழுகும். என்னடா பார்த்தா எல்லா கொய்யாப்பழத்தையும் கச்சு வச்சுருக்குங்க. ஸோ கொஞ்சம் பெருசாக ஆனாலும் பரவாயில்லைங்க, இத்தியும் இருக்கும்போதே கடிச்சிடுங்க. ஸோ இந்த சாமங்கி பபிள்ஸை விதைக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய டூல் யூஸ் பண்ணேங்க. இதாங்க அந்த டூலு. இது 90s கிட்டுக்கு தெரியும் இது என்னென்னு, 2K கிட்ஸ்க்கு தெரியுமான்னு தெரியல. இது தாங்க ஆண்டனா. ஸோ அந்த ஆண்டனாவோட கதையெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கொஞ்சம் காற்று அடித்தாலும் அந்த ஆண்டனாலாம் திசை மாறிடுங்க. ஸோ உடனே போய் மேலே லைட்டாக மூவ் பண்ணணும். தெரியுதா படம் தெரியுதா அப்படின்னு மாடியிலேருந்து ஒரு ஆள் கற்றுவாங்க, கீழேருந்து ஒரு ஆள் தெரியல அப்படின்வாங்க. இந்த ஒரு படத்தில் வடிவேலு கடைசி வரல, ஆண்டி தெரியுதோ ஆண்டி, இல்லைப்பா தள்ளுப்பா, திருப்பி விட, இன்னும் பக்கம் திருப்பிடா மடையா அப்படின்னு அந்த மாதிரி இருக்குங்க. அப்புறம் அதுக்கு ஒரு சண்டை நடக்கும். நான் தான் போனேன் அப்போ, இப்போ நீ போ, இது ஓன்ட்டானு அப்படின்லாம். ஸோ அது ஒரு பீஸ் எங்கேயோ கார்டனுக்குள்ளே கடந்திருக்குங்க. சரி, அதை வச்சு கொஞ்சம் ஹோல் போட்டோம்னா சின்ன ஹோல் கரெக்டாக வரும், இந்த பபிள்ஸ் உள்ளே போய் உட்கார்ற மாதிரி. ஸோ அதனால் அதை ஃபுல்லாக போட்டு சுற்றி பதிச்சு விட்டாச்சுங்க. சாமங்கி பூவோட ஸ்மெல்லே ஒரு தனிங்க. அந்த மாலை போடும்போதெல்லாம் கல்யாண வீட்டிலலாம் சாமங்கி போட மாலை தான் அப்படி இருக்கும்னு சொல்லுவோம். சாமங்கியும் ரோஸ் தாங்க, அது 2 கலந்து ஒரு வாடை அடிக்கும். அதுவே ஒரு கல்யாண வீட்டுக்கால ஒரு கோயிலெல்லாம் போனீங்கன்னா அது ஒரு வாடைங்க, அப்படியே சூப்பராக இருக்கும். அது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த வாடை எங்கே இருந்தாலுமே அது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அதனால சாமங்கி பூலாம் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சுங்க. இப்போ தான் எல்லாருமே வாசனமே இல்லாத பூக்களாக பார்க்குறாங்க, அழகு மட்டும்தான் பார்க்குறாங்க, யாரும் இது பார்க்க மாட்டேன்றாங்க. ஆனால் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு சாமங்கி பூவாவது போகணும். ஏன்னா சாமங்கி அவ்வளோவா இப்போ யாரும் யூஸ் பண்ண மாட்டேனால மாலையில் கட்டும்போது அங்கங்கே இழுத்து கட்டியிருப்பாங்க. சிலவங்க ஆர்டர் கொடுத்து கட்டுவாங்க, அதில் வந்து நெருக்கி அப்படியே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால நான் கோயிலுக்கு கொஞ்சம் கட்டி கொடுப்போம் அப்பப்போ அப்படின்றதுக்காக. சீசன் டயத்தில் தான் இதுவும் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ட்ரை பண்ணால் தானே நம்மளுக்கு தெரியும் எப்படி வரும்னு. ஸோ எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இது மட்டும் தெரிகிற மாதிரி விட்டுட்டு நல்லா தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு வந்துட்டேங்க. ஸோ இதோட அப்டேட்டை வந்து தெரியணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.